நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு ராசி இருக்குங்க. அந்த ராசிக்குன்னு ஒரு தன்மை இருக்கும். அதனாலதான் சில நேரங்கள்ல நாம நடந்துக்கிற முறைக்கும் நம் குணங்களுக்கும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்களுக்கும் நடக்காம போற சில விஷயங்களுக்கும் ராசியும் காரணமா இருக்குமோன்னு நாம ஒரு தடவையாவது நினைக்காம இருந்திருக்க மாட்டோங்க. ஸோ அப்படிப்பட்ட நாம நம்ம ஆசைகளை விருப்பத்தை வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மூலமா யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகி எப்படி ஆசைப்பட்டதை பெற்றுக்கொள்ள முடியும்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஹலோ கிரியேட்டர்ஸ், நான் உங்கள் நற்பவி. நீங்க உருவாக்குற எண்ணங்கள் தான் உங்க வாழ்க்கைய அழகாக்குதுங்க. பிரபஞ்ச சக்தி கூட கனெக்ட் ஆகிறதுக்கு மெயினான விஷயமே நம்ம எண்ணங்கள் தாங்க. அப்படிப்பட்ட தாட்ஸ் நமக்கு தெளிவானதா காமா இருக்கணும்னா சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் சம்டைம்ஸ் நாம பாசிட்டிவா தான் இருக்கேன், பட் எனக்கே தெரியாம கோவப்படுறேன், நெகட்டிவ் தாட்ஸ் வருது, மற்றவங்கள ஹர்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கத்தான் நம்ம பாடியை பத்தி தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டண்டா இருக்குங்க. ஓகே, இப்ப நாம எல்லாருக்குமே ராசின்னு இருக்கிறத பார்த்தோம். அதே சமயத்துல ஆயுர்வேத அடிப்படையில நம்ம பாடி 3 டைப்பா இருக்குதுங்க. அது வாதம், பித்தம், கபம். ஸோ ஒரு ஃபயர் எலிமெண்ட் இருக்கிற ராசியில இருக்கிறவங்களுக்கு வாதம், பித்தம், கபம் ஏதாவது ஒன்று இருக்கும்போது அவங்களோட பாடி டைப்ல ஒரு மாற்றம் ஏற்படும். ஸோ அப்போ நம்ம குணாதிசயங்களும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு செட் ஆகிற மாதிரியான வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு விஷயத்த நாம தெரிஞ்சுக்கிட்டும் அதை உணர்ந்தும் நம்ம செய்யும்போது அது நம்மளுக்கு குயிக் ரிசல்ட் கொடுக்கும். குயிக் ரிசல்ட் மட்டும் கொடுக்காது, நமக்கு 100% நல்ல சக்ஸஸ் ஆன ரேட்டையும் நம்மளுக்கு கொடுக்குங்க. 5 எலமெண்ட்ஸில் 4 எலமெண்ட்ஸ்க்குள்ள தாங்க நம்ம ராசிகள் 12மே அடங்கியிருக்கு. இதில் ஃபயர் பார்த்தோம்னா மேஷம், சிம்மம், தனுஷு. எர்த்து ரிஷபம், கன்னி, மகரம். ஏர் பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், கும்பம். வாட்டர் எலமெண்ட்ல கடகம், விருச்சிகம், மீனம். இப்போ நாம ஃபயர் எலமெண்ட்ஸ்ல இருக்கிற மேச ராசியை பத்தி இப்போ நம்ம பார்க்கலாங்க. பொதுவா அக்னி தத்துவத்துல இருக்கிற ராசிகள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க, லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும், கோல் ஓரியன்டா இருப்பாங்க, கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க, அட் த சேம் டைம் குயிக் அண்ட் ஆக்ஷன் டேக்கர்ஸா இருப்பாங்க. ஆனா பித்தம் பாடி டைப்பா இருந்தா பியூர் ஃபயர் எனர்ஜியோட ஒரு காம்பினேஷன் மாதிரி இருப்பாங்க. இவங்களோட நேச்சர் ரொம்ப போல்டா இருக்கும், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நேச்சரா வருங்க, டிசிஷன் ஸ்ட்ராங்கா எடுப்பாங்க, பேசுறது எல்லாமே டைரக்டா இருக்குங்க. அவங்களோட செல்ஃப் பிலீஃப், மோட்டிவேஷன்ஸ், டிரைவு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அவங்க எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் கிடைக்காம போகும்போது இல்ல ஒர்க் டிலே ஆகும்போது அவங்க மனசு சீக்கிரம் ஹீட் ஆயிடும். அதுதான் அவங்களுக்கு கோபமாகவும் ஃப்ரஸ்ட்ரேஷனாகவும் வெளிப்படுங்க. பர்ஃபெக்ஷன் தேடுவாங்க, எல்லாமே நல்ல முறையில நடக்கணும்னு விரும்புவாங்க. இதனால சம்டைம்ஸ் அசிடிட்டி ஆர் பர்னிங்ஸ் ஃபீல் வரும். எமோஷன்ஸ்ல கோவத்துல சீக்கிரமா பர்ஸ்ட் ஆயிருவாங்க. ஆனா ஃபோக்கஸ் அண்ட் டெட்டர்மினேஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸோ ஒன்ஸ் தே டிசைட் சம்திங் அது முடியாத வரைக்கும் நிற்கவே மாட்டாங்க. இவங்க எனர்ஜி அக்னி மாதிரிங்க. ஸோ கரெக்ட் டைரக்ஷனில் போனால் சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் கண்ட்ரோல் இல்லைன்னா அது எல்லாமே பேர்ன் ஆகிடுங்க. ஸ்டொமக்கில் ஹீட் அதிகமாக இருக்கிறதால அல்சரும் டைஜஷன்ஸ் ப்ராப்ளம்ஸும் வருங்க. ஹெட்டேக்கு, மைக்ரான்ஸு, தலை உச்சி சூடாகிறதோ, கண்களில் அரிப்பாக இருக்கிறது, இரிட்டேஷன் ஆகிறது வரும். தென் கண்கள் செவந்து போகிறது, இச்சிங் ப்ராப்ளம் ஆர் ட்ரைனஸ்ஸு ஆகும். பிகாஸ் பித்தம்ங்கிறது விஷனை எஃபெக்ட் பண்ணுங்க. அடுத்தது ஸ்கின்னில் ரேஷஸ் வர்றது ஆர் பிம்பிள்ஸ் வர்றது, மென்டல் டென்ஷனாக இருக்கிறது, ஹார்ட் பீட்டிங் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதோ, பிபியில் ஃப்ளக்சுவேஷன் ஆகிறதும் வருங்க. பித்தம் சம்மந்தமான ஆர்கான்னு பார்த்தோம்னா லிவர் தாங்க. ஸோ ஸ்பைசி ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக எடுக்கும்போது லிவர் டயர்ட் ஆயிரும். இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும்னா கூலிங் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டான விஷயங்க. யோகாவில் சீட்டாலிங்கிறதும், சந்திரபந்தனா பிராணாயாமா செய்கிறதும், மூன் மெடிடேஷன் பண்ணுறதும் பாடி ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தென் என்னதான் சன்னோட எனர்ஜியாக இருந்தாலும் கூட கூல் டைரக்ஷனில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஹெல்த்துக்கும் லீடர்ஷிப்புக்கும் அண்ட் ஃபோக்கஸும் பர்ஃபெக்ட் பேலன்ஸில் இருக்குங்க. இவ்வளவு நேரம் மேசராசி பித்த பாடி டைப்பில் உங்களுக்கு இருக்கிற மனநிலையும் உடல்நிலையும் பார்த்தோம்.
இனி நீங்கள் அட்ராக்ட் பண்ண நினைக்கிற விஷயங்களை வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக எப்படி செய்யறது அண்ட் என்ன மாதிரி மெத்தடு, டைமு அண்டு கலர் யூஸ் பண்ணி செய்யறதுங்கிறது நம்மளுக்கு இதன் மூலமாக 100% ரிசல்ட் எப்படி கிடைக்கும்னு பார்க்கலாம். பொதுவாக நெருப்பு ராசியும் பித்தம் பாடி டைப்பாகவும் இருக்கிறதுனால ஆல்ரெடி ஹீட் எனர்ஜியும் ஓவர் ஆக்டிவாகவும் தான் இருப்பாங்க. ஸோ வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கூலிங்காகவும் ஸ்டெபிலைசிங்காகவும் மேக்னெட் எனர்ஜியும் கிடைக்குங்க. அதுதான் நேச்சுரலாகவே லவ்வுக்கு, ஹெல்த்துக்கு, மணிக்கு, நிம்மதிக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நம்ம லவ்வை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் உங்களோட லவ்வை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படி செய்யலான்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாங்க. இதுக்கு நீங்கள் எடுத்துக்க வேண்டிய கிளாஸ் வந்து சில்வராக இருக்கலாம், அல்லது காப்பராக இருக்கலாம், அல்லது கண்ணாடி டம்ளராக இருக்கலாம். அது நார்மலான ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் இருந்தால் போதுங்க. டைம்னு பார்த்தோம்னா காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே. காலையில் செய்யும்போது நீங்கள் கிழக்கு பார்த்து உட்காருங்க. நைட்டில் வந்து 9லேருந்து 9:30 அப்போ செய்யும்போது நார்த் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற கலராக இருக்கிறது எதுவாக இருக்கலாம், ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அல்லது எனி அதர் கிளாத்ஸாக இருக்கலாம். அது வந்து பிங்க் கலராக இருக்கலாம், அல்லது ஸ்கை ப்ளூ கலராக இருக்கலாங்க. ஏன்னா அது உங்களுக்கு ஒரு சாஃப்ட்னஸையும் ஒரு எமோஷ்னலையும் ஒரு காமாகவும் இருக்க வைக்குங்க. தென் தண்ணியில் ரோஸ் பெட்டல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மாதுளை இருந்தாலும் மாதுளை ஒரு 2-3 அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் செய்யும்போது மெதுவாக பொறுமையாக இருக்கணும். மாதுளை எதுக்காக அப்படின்னா அது ஹார்ட் சக்கராவுக்கு எனர்ஜியும் ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்குங்க. உங்களோட கைகளில் அந்த தண்ணியை வச்சு உங்களோட விஷ் என்னவோ அதை சொல்லுங்கள். ஒரு கிராட்டிடியூட் சொல்லுங்கள். உங்கள் லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கள். உங்களோட மேபி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா அவர் என் கூட சேர்ந்து வாழ்கிறாருன்னு இமேஜினேஷன் பண்ணி தேங்க்யூ சொல்லுங்கள். தென் இதை வந்து செய்யும்போது ஒரு மண்டே டைம் அல்லது ஃப்ரைடே டைமிங்கில் இதை செய்யும்போது இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மண்டே மூன் எனர்ஜியோடு இருக்கும், ஃப்ரைடே வீனஸ் எனர்ஜியோடு இருக்கும். ரோஸ் பெட்டல்ஸும் மாதுளையும் அப்போ சாப்பிட வேண்டாம், தண்ணியை மட்டும் ஜென்டலாக சிப் பண்ணி குடிங்க. இதை ஒரு 33 செகண்ட்ஸ்க்குள்ளே கூலாக செஞ்சு முடிச்சிருங்க. இதை ஒரு 4 வீக்ஸ் தொடர்ந்து செய்யும்போது உங்களோட தாட்ஸ் ஸ்ட்ராங்காக, உங்கள் செல்கள் எல்லாமே அதை ஸ்டோர் பண்ணி வச்சு இதை யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி நடத்தி கொடுக்குங்க. இப்போ நாம் மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்கான என்ன மாதிரி மெத்தட் இருக்குது, அது எப்படி ஃபாலோ பண்ணலான்னு பார்க்கலாங்களா? இதுக்கும் சேமாக பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் 6:30 to 7:30 மார்னிங் பண்ணும்போது ஈஸ்ட் பக்கமாக பார்த்து பண்ணணும். ஏன்னா இது வந்து சன் எனர்ஜியோடு இருக்கும். சன் எனர்ஜி டிஃபால்ட்டாக நம்மளுக்கு ஒரு சக்ஸஸையும் நியூ ஆப்பர்ச்சுனிட்டியும் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஈவினிங் டைமிங்கில் ஒரு 9:30 டைமில் நீங்கள் பண்ணும்போது நார்த் சைடில் பார்த்து பண்ணணும். அப்போ அது வேறு எனர்ஜி. ஸோ நம்மளுக்கு ப்ராஸ்பரிட்டியும் நல்ல ஒரு வெல்த்தையும் கொடுக்கும். இதுக்கு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காப்பர் பாத்திரம் பெஸ்ட்டுங்க. இதுக்கு நார்மலான ரூம் டெம்பரேச்சர் வாட்டரே போதுமானது. நீங்கள் இதுக்கு எடுத்துக்க வேண்டியது துளசி எடுத்துக்கலாம், அல்லது மஞ்சள் ஒரு பிஞ்ச் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஆரஞ்சு பழம் எடுத்துக்கலாம். அப்படியும் இல்லைன்னா ஒரு காயின் ஒன்று எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழம்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு மணிப்பூர சக்கரா வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுங்க. ஆரஞ்சோட சிம்பிள்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு பிஸ்னஸ்க்கு லக்கியாக இருக்கும், ஒரு அம்பிடன்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்குங்க. தென் நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு அல்லது அந்த இடத்துல வச்சுக்க வேண்டிய கிளாத்ஸ் ஏதாவது கலர்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ அல்லது க்ரீன், ப்ளூ. எல்லோ உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸை மென்ஷன் பண்ணும், க்ரீன் உங்களோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறக்கூடியதாக இருக்கும், ப்ளூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு காம் மைண்டை கொடுக்கும். ஸோ இந்த 3 கிளாத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வாட்டரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு உங்களோட மைண்டில் உங்களுக்கு தேவையான பணம் என்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் அந்த தண்ணிக்கு நன்றி சொல்லணும். அப்படி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு 100% சக்ஸஸ் கொடுங்க. இது சேமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 33 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த ப்ராசஸை முடிச்சிடணும். பொறுமையாக அமைதியாக அந்த மனநிலையில் தான் நீங்கள் பண்ணணுங்க. மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான டேன்னு பார்த்தீங்க அப்படின்னா மண்டேவும் தேர்ஸ்டே தாங்க. பிகாஸ் நம்மளுக்கு ஜூபிட்டர் மூலமாக வெல்த் எனர்ஜி கிடைக்குங்க. தென்
நீங்கள் காயின் வச்சு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை உங்கள் பர்ஸில் வச்சுட்டு அப்பப்போ எடுத்து உங்களுக்கு மணி ஃப்ளோ ஆகுது, ஸோ தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். துளசி வச்சு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா அது வளர செடி ஏதாவது ஒன்றுக்கு அந்த தண்ணியை கொஞ்சம் விட்டுருங்க. தென் இதை நீங்கள் செய்யும்போது இதை யாருக்கிட்டேயுமே சொல்லக்கூடாது, பிகாஸ் உங்களோட எனர்ஜி குறைஞ்சிரும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் அதை அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு மணி ஃப்ளோவை கிடைக்க வைக்குங்க. இப்போ வரைக்கும் நம்ம லவ் எப்படி அட்ராக்ட் பண்ணலாம், மணி எப்படி அட்ராக்ட் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஹெல்த்தை எப்படி அட்ராக்ட் பண்ணலாம், நம்மளுக்கு சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இல்லாமல் இருக்காது, ஸோ அதை எப்படி நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். அதுக்கான மெத்தடை நம்ம இப்போ பார்க்கலாங்க. ஹெல்த்துக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான டைம்னு பார்த்தோம்னா 6:15 6:45 வரைக்குங்க. ஈஸ்ட் சைடு தான் ஃபேஸ் பண்ணி இருக்கணும். ஏன்னா சன்லைட் சாஃப்டாக இருக்கிற டைமில் தான் இருக்கும். தென் ஹீலிங் ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நைட் டைம்னு பார்த்தோம்னா 9 o'clockங்க. பிகாஸ் பாடி ரெஸ்ட் மோடில் இருக்கும். ஈஸ்ட் டைரெக்ஷனில் செய்யும்போது சூரியனோட ஹீலிங் எனர்ஜி கூட நம்ம ப்ராணா கனெக்ட் ஆகுங்க. நைட் டைமிங்கில் நார்த் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி இருக்கும்போது வாட்டரும் மூணும் காம்போவாகி இருக்குங்க. தென் நீங்கள் யூஸ் பண்ணுற டம்ளர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சில்வராக இருக்கணும் அல்லது கிளாஸ் டம்ளராக யூஸ் பண்ணுங்கள். மஸ்ட்டு நார்மல் ரூம் டெம்பரேச்சராக இருக்கணுங்க. தென் அது கூட ஆட் பண்ணுறதுக்கு துளசியும் அல்லது இளநீர் கொஞ்சம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இளநீர் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கூலிங்காக இருக்கும். நேச்சுரலாக அதில் எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குங்க. உங்கள் பாடி ஹீட்டாக இருக்கும், ஸோ அதை கூல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தென் இளநீரோட சிம்பிள்னு பார்த்தீங்க அப்படின்னா பியூரிட்டியும் செல்ஃப் ஹீலிங் தாங்க. துளசி எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னர் டாக்ஸின்ஸை கில் பண்ணிடுங்க. உங்களோட ஆரா ஸ்டேபிளாக இருக்கும். ஹார்ட் சக்கரா க்ளீன் ஆகிறதுக்கு துளசி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கிளாத் ஆர் ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரும் லைட் க்ரீன் தான். இது ஹீலிங்கை ரெப்ரசன்ட் செய்யுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் செல்ஸ் எல்லாமே ரெஜுவினேஷன் பண்ணுறதுக்கு மீன் பண்ணுறது தான் இந்த க்ரீனும் ஒயிட்டும். தென் நீங்கள் ஒயிட் கலர் கேண்டில் யூஸ் பண்ணலாம். ஜாஸ்மின் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிறத யூஸ் பண்ணலாம். அது ஒரு காமிங்கான வைப்ரேஷனை கொடுக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல ஒரு க்ரீன் கலரான இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்துக்குங்க. உங்கள் 2 கைகளையும் அந்த டம்ளரை பிடிச்சிக்கோங்க. கண்களை மூடி டீப்பாக ப்ரீத் எடுங்க ஒரு 3 times. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ரிமேஷன் சொல்லுங்கள். என் பாடி ஹெல்த்தியாக இருக்குது, என் ஹெல்த் பர்ஃபெக்டாக இருக்குது, என்னோடய மைண்ட் காமாக இருக்குது, என் செல்ஸ் எல்லாமே ரெஜுவினேஷ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 to 5 times சொல்லுங்கள். ஃபைனலி ஒரு கிராட்டிடியூட் சொல்லுங்கள். இது ஒரு 21 days செய்யுங்க. உங்கள் பாடியும் ஆறாவும் எமோஷன்ஸ் எல்லாமே ரீசெட் ஆகுங்க. 7 daysல உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். தென் 14th dayல உங்களுக்கு உங்களோட டைஜஷனும் ஸ்லீப்பும் இம்ப்ரூவ் ஆகுங்க. 21 dayல உங்களோட ஸ்கின் க்ளோவிங்காக இருக்கும், மைண்டு கிளாரிட்டியாக இருக்குங்க. இதை நீங்கள் பியூரான சில்வர் மெட்டலில் செய்யும்போது லூனார் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ பாடி கூலிங்காக இருக்கும். அப்ரிமேஷன் சொல்லும்போது பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். அது உங்களை ரிலாக்ஸுக்கும் ரிப்பேர் மோடுக்கும் கொண்டு போகுங்க. ஹெல்த்துக்காக நீங்கள் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாதுங்க. இதை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 rounds சூரிய நமஸ்காரம் செய்கிறது ரொம்பவே பெஸ்ட்டானது. இதை செய்கிறதுக்கான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா மண்டே அல்லது தேர்ஸ்டே செய்யலாம். க்ரீன் பிளான்ட் இருக்கிற இடத்துல செஞ்சால் இன்னும் நல்லதுங்க. இந்த 33 secondsல ஏன் செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெயின் ஆல்ஃபாபெட் ஸ்டேட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணும். அதனால் அந்த 33 secondsல நீங்கள் உங்களோட அப்ரிமேஷனை ஸ்ட்ராங்காக சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வரைக்கும் நம்ம மேச ராசியில் இருக்கக்கூடிய பித்தம் பாடி டைப் இருக்கிறவங்க வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் எந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்கும், எந்த மாதிரி மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். இனி அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பாடி டைப் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ராசிக்கு தகுந்த மாதிரி எப்படி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் சக்ஸஸ் ஆகும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.